ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகிய அழகுல பார்த்தீங்கன்னா, சுரேஷ் மதிய வீட்ட விட்டு வெளிய போன்னு சொன்னதுனால, மதி பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து திண்ணையில உட்காந்துருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சுரேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க வேலை விஷயமா. சுரேஷும் பார்த்தீங்கன்னா, "சரி வரேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு வச்சுர்றாங்க. அப்ப ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "டேய் அவ போய் வெளிய உட்காந்துருக்கா. என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "நீங்க டோர லாக் பண்ணிட்டு உள்ள இருங்க. அவ வெளிய உட்காந்தா உட்காந்துன்னு போறா. நீங்க உள்ள விடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கிளம்புறாங்க. சுரேஷ் வெளிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "ஏய் இங்க எதுக்கு உட்காந்துன்னு இருக்க? கிளம்ப வேண்டியது தானே, உங்க வீட்டுக்கு போ வேண்டியது தானே, இல்லைனா எஸ்பி ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே, இங்க எதுக்கு உட்காந்துன்னு இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. "நான் திரும்ப வர்றதுக்குள்ள நீங்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீன்னா நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கிளம்பிடுறாங்க. இங்க மலர் பார்த்தீங்கன்னா, மதி பேசுனத நெனச்சு பார்த்துன்னு உட்காந்துருக்காங்க. அப்ப பாக்கியராஜும் வராங்க. "ஏன் மலரு மதி பேசுனத யோசிச்சு பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அது ஏதோ ஒரு கோவத்துல பேசியிருக்கும் விடு. உன் மேல அது நெறைய பாசம் வச்சிருக்கு. நீ அத தப்பா நெனைக்காத விடு மலரு" அப்படின்னு சொல்றாங்க. "எப்படிங்க? நான் ஏதோ அவங்க கிட்ட சாரி கேளுன்னு தான் சொன்னேன். நான் அதோட விட்டுருக்கணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால எனக்கு சுயமரியாதை இல்ல" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா. எனக்கு அங்க சுயமரியாதை இல்ல. இந்த வீட்ல அத்தை, மாமா, புருஷன், குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நான் பண்றது தப்பு தான். ஆனா வெளியில யாராச்சும் பேசினா நான் சண்டை போடுறேனேங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. ஆனா என்ன சுயமரியாதை இல்லைன்னு சொல்லிட்டாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கிட்ட சொல்றாங்க. அப்ப பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, அது ஏதோ கோவத்துல பேசிருச்சு விடு மலரு அப்படின்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.